வணக்கம். நியூஸ் ஃபர்ஸ்டின் உலக முக்கிய செய்திகள். அமெரிக்காவின் அச்சுறுத்தல்களும் தலையீடுகளும் தொடரும் வரை ஹார்முஸ் நீரிணையை மீண்டும் திறக்க முடியாது என்று ஈரானிய இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படை நேற்று வியாழக்கிழமை திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. அமெரிக்க அதிகாரிகளின் மிரட்டல்களும் அச்சுறுத்தல்களும் பிராந்தியத்தில் கடல்வழி போக்குவரத்தில் அவர்களின் தலையீடு தொடரும் வரை ஹார்முஸ் நீரிணையை மீண்டும் திறக்க முடியாது என்று IRGC வெளியிட்ட அறிக்கையிலேயே இது தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இது தொடர்ச்சியான அச்சுறுத்தல்களும் தலையீடுகளும் நிலைமையை மேலும் கடினமாகவும் சிக்கலாகவும் மாற்றும் என்று அவை எச்சரித்துள்ளன. அமெரிக்க விமானங்களின் தூண்டுதலின் பேரில் 2 எண்ணெய் கப்பல்கள் ஹார்முஸ் நீரிணைக்கு தெற்கே பாதுகாப்பற்ற பாதை வழியாக இரவோடு இரவாக செல்ல முயன்றதாக IRGC கூறியது. அவற்றில் ஒரு கப்பலில் பெருந்தீ விபத்து ஏற்பட்டதைத் தொடர்ந்து 2 கப்பல்களும் உடனடியாக திரும்பி சென்றதாக புரட்சிகர காவல் படை தெரிவித்துள்ளது. ஹார்முஸ் நீரிணையங்கள் பிரதேசம் அதை IRGC கடற்படை உறுதியாக கட்டுப்படுத்துகிறது என்று அந்த அறிக்கை கூறியதுடன் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தொலைவில் இருந்து வரும் எந்தவொரு வழி சக்தியும் அதற்குள் தலையிட அனுமதிக்கப்படாது என்று மேலும் குறிப்பிட்டது. முன்னதாக மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்க படைகளை குறிவைத்து நடத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதல் முயற்சிகளுக்கு பதிலடியாகவே ஈரானுக்கு எதிராக அமெரிக்க படைகள் ஒரு கடுமையான தாக்குதல் அடியை நடத்தியுள்ளதாக அமெரிக்க மத்திய கட்டளை பிரிவு தெரிவித்திருந்தது. ஈரான் மற்றும் அமெரிக்கா தாக்குதல்கள் தொடர்பில் ஐநா பேச்சுவார்த்தை நடத்த நடவடிக்கை எடுத்துள்ளது. இதன்படி சண்டையை நிறுத்திவிட்டு ராஜேந்திர பேச்சுவார்த்தைக்கு திரும்புமாறு அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ குட்டரஸ் அழைப்பு விடுத்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதற்கமைவாக பேச்சுவார்த்தைக்கு திரும்பவில்லை என்றால் மோதல் மேலும் விரிவடையக்கூடும் என்று பொதுச் செயலாளர் கவலை வெளியிட்டுள்ளார். மேலும் கடந்த சில மணி நேரங்களில் அதுவே நிகழ்ந்து வருவதாக தெரிய வந்துள்ளது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த தாக்குதல் சாதகமான முன்னேற்றங்கள் அவை அல்ல. எனவே மேலும் இருதரப்பினருக்கும் சண்டையை நிறுத்திவிட்டு பாகிஸ்தான், கத்தார் மற்றும் பிறரால் முன்னெடுக்கப்படும் மத்தியஸ்த முயற்சிகள் உள்ளிட்ட ராஜேந்திர முயற்சிகளுக்கு மீண்டும் திரும்புவதை அவர் உறுதி செய்ய விரும்புவதாக ஐநா பொதுச் செயலாளர் தெரிவித்துள்ளார். உக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய தீவிர தாக்குதலின் போது ரஷ்யாவின் ஏவுகணை ஒன்று போலந்து நேட்டோவின் வான்வெளியை மீறி அந்நாட்டு நிலப்பரப்பில் விழுந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேட்டோ அமைப்பின் உறுப்பு நாடான போலந்தின் கிழக்கு பிராந்தியத்தில் அமைந்துள்ள லொப்லின் உள்ளிட்ட பகுதிகளில் அதிகாலையில் வான்வழி தாக்குதல் எச்சரிக்கை சைரன் ஒலிகள் எழுப்பப்பட்டன. சைரன் ஒலிகள் எழுப்புவதற்கு முன்பதாக குறைந்த உயரத்தில் விமானங்கள் பறப்பது போன்ற பயங்கர சத்தம் கேட்டதாக பகுதி மக்கள் விவரித்துள்ளனர். உக்ரைன் எல்லையோரத்தில் ரஷ்யா நடத்திய ஏவுகணை தாக்குதலை தொடர்ந்து போலந்து இராணுவம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தனது போர் விமானங்களை வான்வெளியில் பறக்க விட்டதோடு தரைவழி வான் பாதுகாப்பு அமைப்புகளையும் தயார் நிலையில் வைத்துள்ளது. போலந்து எல்லைக்குள் நுழைந்த ஏவுகணை ஒரு காலியான பகுதியில் விழுந்ததாகவும் இதில் உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை என்றும் முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. எனினும் நேட்டோ வான்வெளியை மீறி ரஷ்ய ஏவுகணை போலந்து எல்லைக்குள் விழுந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. தற்போது ஜெர்மனியில் நிலவும் கடுமையான வெப்பம் காரணமாக சுமார் 9,800 பேர் உயிரிழந்துள்ளதாக சுகாதார நிறுவனம் தெரிவித்துள்ளது. குறித்த திணைக்களம் நேற்று அறிக்கை ஒன்றை வெளியிட்டு இதனை தெரிவித்துள்ளது. இவ்வாறு உயிரிழந்தவர்களில் பெரும்பான்மையானோர் 75 வயது அல்லது அதற்கு மேற்பட்ட முதியவர்கள் என தெரிய வந்துள்ளது. அந்நாட்டில் ஒரு வாரத்தின் சராசரி வெப்பநிலை 20 டிகிரி செல்சியஸை விட அதிகரித்ததன் காரணமாக இந்த மரணங்களின் சதவீதம் வேகமாக உயர்ந்துள்ளது. அதேவேளை வரும் நாட்களில் வெப்பநிலை 40 டிகிரி செல்சியஸ் எல்லையை தாண்டக்கூடும் என்பதால் உயிரிழப்புகளின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என சுகாதார பிரிவினர் எச்சரித்துள்ளனர். மத்திய கிழக்கின் ஹார்முஸ் நீரிணை வழியாக மசகு எண்ணெய் விநியோகத்தில் ஏற்பட்டுள்ள நிச்சயமற்ற தன்மையை தொடர்ந்து ஜப்பான் உள்ளிட்ட ஆசிய நாடுகள் கனடாவின் DMX மசகு எண்ணெயை கொள்முதல் செய்ய தொடங்கியுள்ளன. கப்பல் கண்காணிப்பு நிறுவனமான ஹெப்லர் வெளியிட்ட தரவுகளின்படி 2025ஆம் ஆண்டுக்கு பின்னர் கனடாவிலிருந்து ஜப்பானுக்கு முதன்முறையாக மசகு எண்ணெய் ஏற்றப்பட்ட கப்பல் ஒன்று புறப்பட்டுள்ளது. எக்ஸான் மொபில் நிறுவனத்தினால் வாடகைக்கு எடுக்கப்பட்ட ஃப்ரீடம் க்ளோரி என்ற கப்பல் 7,50,000 பேரல் மசகு எண்ணெயுடன் நேற்று முன்தினம் வான்கூவர் துறைமுகத்திலிருந்து புறப்பட்டது. இந்த நிலையில் ஜப்பானின் மிகப்பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிறுவனமான எனியோஸ் இந்த மசகு எண்ணெயை கொள்முதல் செய்துள்ளது. அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையான மோதலால் எண்ணெய் விலைகளை உயர்த்துவதைத் தொடர்ந்து
ஜப்பான் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி முன்னறிவிப்பை டோக்கியோ நிர்வாகம் 1.3%இலிருந்து 0.9%ஆக குறைந்துள்ளது. இந்த மோதல் வெடிப்பதற்கு முன் வரை ஜப்பான் தனது மசகு எண்ணெய் தேவையில் 90%க்கும் அதிகமான தொகையை ஹார்மோஸ் நீரிணை வழியாக இறக்குமதி செய்து வந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே இதன் போர் காரணமாக விநியோகம் பாதிக்கப்பட்டதனால் ஜப்பான், இந்தியா, மலேசியா மற்றும் சிங்கப்பூர் உள்ளிட்ட ஆசிய நாடுகள் கனடாவிலிருந்து மசகு எண்ணெயை கொள்முதல் செய்ய தீவிரமாக இறங்கியுள்ளன. இந்த ஆண்டின் வான்கூவரிலிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட மொத்த மசகு எண்ணெயில் 77% ஆசிய நாடுகளுக்கே சென்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் தடைகள் மற்றும் கடற்படை முற்றுகைகளை மீறி மலேசியா கடலோர பகுதிகளில் ஈரானிய மசகு எண்ணெய் விற்பனை தொடர்பாக கடல்சார் பாதுகாப்பு நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். கடந்த சனிக்கிழமை ஈரானின் கியூ மானிட்டி என்ற பிரமாண்ட மசகு எண்ணெய் கப்பல்கள் மலாக்கா மற்றும் சிங்கப்பூர் நீர்நிலைகளை கடந்து மலேசியாவின் தென்கிழக்கு கடற்பகுதிக்கு வந்தடைந்தது. மலேசியாவின் பிரத்யேக பொருளாதார மண்டலத்துக்குள் அமைந்துள்ள சர்வதேச கடல் எல்லைப் பகுதியான இஓபிஎல் என்ற இடத்தில் இக்கப்பல் நங்கூரமிடப்பட்டது. அங்கு காத்திருக்கும் இடைத்தரகர் கப்பல்களுக்கு கப்பலில் இருந்து கப்பலுக்கு எண்ணெயை மாற்றி விநியோகிப்பதற்காகவே இந்த கப்பல் அமைப்பை முன்னகியுள்ளதாக தெரிய வந்துள்ளது. இவ்வாறு மாற்றப்படும் மசகு எண்ணெய் பெரும்பாலும் சீனாவுக்கே கொண்டு செல்லப்படுகிறது. பல தசாப்தங்களாகவே அமெரிக்காவின் தடைகளுக்குள்ளான ஈரான், ரஷ்யா மற்றும் வெனிசுலா ஆகிய நாடுகளின் எண்ணெய் சட்டவிரோதமாக விற்பனை செய்யப்படும் ஒரு மறைமுக சந்தியாகவே இந்த பகுதி செயல்பட்டு வருகிறது. பாகிஸ்தானின் வடமேற்கு பகுதியில் அமைந்துள்ள ஹைபர் பக்துன்பா மாகாணத்தின் ஹங்கும் மாவட்டத்தில் உள்ள ஒரு போலீஸ் சாவடி மீது மேற்கொள்ளப்பட்ட தீவிரவாத தாக்குதலில் குறைந்தது 11 போலீஸ் உத்தியோகத்தர்கள் உயிரிழந்துள்ளனர். அத்துடன் 28 பேர் படுகாயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக உள்ளூர் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். 29ஆம் தேதி இரவு நிகழ்ந்த இந்த தாக்குதலின் போது தாக்குதலாளர்கள் முதலில் வெடிமருந்துகள் நிரப்பப்பட்ட ட்ரோன் விமானங்களை பயன்படுத்தியே போலீசார் வெளியே தாக்கியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து பல மணி நேர பதிலடி தாக்குதலில் தாக்குதல் நடத்தியவர்களில் 15 பேர் உயிரிழந்துள்ளனர். இருப்பினும் சம்பவ இடத்துக்கு கூடுதல் படைகளுடன் விரைந்த உதவி போலீஸ் அத்தியட்சகர் தியார் உட்பட 11 போலீசார் இந்த மோதலில் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 3 போலீஸ் வாகனங்களுக்கு தீ வைத்ததுடன் மற்றொரு போலீஸ் வாகனத்தை கடத்தி சென்றுள்ளதாக மாவட்ட போலீஸ் அதிகாரி தெரிவித்துள்ளார். இந்த தாக்குதலுக்கு இதுவரை எந்த அமைப்பும் அதிகாரப்பூர்வமாக பொறுப்பேற்கவில்லை. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடனான மோதலுக்கு மத்தியில் தனது வான் பாதுகாப்பு அமைப்புகளை பலப்படுத்தும் நோக்கில் சீனாவிடமிருந்து தோளில் வைத்து இயக்கும் 400 வான் பாதுகாப்பு அமைப்புகள் ஏவுகணை அமைப்புகளை பெற ஈரான் ஒப்பந்தம் செய்துள்ளது. சுமார் 60 முதல் 70 மில்லியன் டாலர் மதிப்பிலான இந்த ஒப்பந்தத்தின் கீழ் சீனாவின் QW-12 மற்றும் FN-16 வகை ஏவுகணைகளை அடக்கிய 300 முதல் 400 மேன்பெட்ஸ் அமைப்புகள் இன்னும் சில வாரங்களில் ஈரானுக்கு முதற்கட்டமாக விநியோகிக்கப்பட உள்ளன. ஹாங்காங்கை சேர்ந்த இடைத்தரகு நிறுவனம் ஒன்றின் மூலம் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. குறைந்த உயரத்தில் பறக்கும் விமானங்கள், ஹெலிகாப்டர்கள் மற்றும் ட்ரோன்களை தாங்கி அளிக்கும் திறன் கொண்ட இந்த ஏவுகணைகள் ஈரானின் இராணுவ மற்றும் எரிசக்தி உள்கட்டமைப்பு மையங்களை பாதுகாக்க பயன்படும் என பாதுகாப்பு வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர். இருப்பினும் இந்த செய்தியை முற்றிலுமாக மறுத்துள்ள சீன வெளியுறவு அமைச்சகம் இந்த அறிக்கை முற்றிலும் ஆதாரமற்றது என்று தெரிவித்துள்ளது. மேலும் பிராந்தியத்தில் அமைதியை ஏற்படுத்தவே சீனா தொடர்ந்து முயன்று வருகிறதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேலிய அரசாங்கம் மேற்கு கரை பகுதியில் முன்னெடுத்து வரும் இஸ்ரேலிய குடியேற்ற விஸ்தரிப்புக்கு கனடா எதிர்ப்பை வெளியிட்டுள்ளது. மேற்கு கரையில் இஸ்ரேலிய குடியேற்றவாசிகளின் வன்முறைகள் அதிகரித்து வருவதற்கு கனடா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. சட்டவிரோத குடியிருப்புகளின் விரிவாக்கம் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளது. சர்வதேச சட்டத்தின் கீழ் இந்த யூத குடியிருப்புகள் சட்டவிரோதமானவை, மேலும் இவை பிராந்தியத்தின் அமைதி, பாதுகாப்பு மற்றும் ஸ்திரத்தன்மைக்கான வாய்ப்புகளை கடுமையாக சீர்குலைப்பதாக சுட்டிக்காட்டியுள்ளது. இஸ்ரேலிய குடியேற்றவாசிகளின் தாக்குதல்களும் சட்டவிரோத குடியிருப்புகளின் விரிவாக்கமும் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு மிக உச்சத்தை எட்டியுள்ளதாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமை அலுவலகம் தெரிவித்துள்ளது. BMW நிறுவனம் தனது 2ஆம் காலாண்டு நிதிநிலை அறிக்கையை நேற்று வெளியிட்டு திட்டமிடப்பட்டுள்ளது. ஜெர்மனியை சேர்ந்த பிரபல சொகுசு கார் தயாரிப்பு நிறுவனமான BMW எதிர்வரும் 2027ஆம் ஆண்டுக்குள் ஜெர்மனியில் மட்டும் சுமார் 8000 ஊழியர்களை பணிநீக்கம் செய்ய திட்டமிட்டுள்ளதாக அறிவித்துள்ளது.
ஜேர்மனியின் வாகன உற்பத்தித் துறை தற்போது பல்வேறு கடுமையான பொருளாதார சவால்களை எதிர்கொண்டு வருகின்ற நிலையில் மின்சார வாகனங்களுக்கான அதிக உற்பத்தி செலவு, சீன நிறுவனங்களுடனான கடுமையான சந்தை போட்டி, அமெரிக்காவின் கூடுதல் வரி விதிப்புகள் போன்ற நெருக்கடிகளால் வோக்ஸ்வேகன் மற்றும் மெர்சிடீஸ் பென்ஸ் ஆகிய முன்னணி கார் நிறுவனங்கள் ஏற்கனவே ஆட்குறைப்பு ஒப்பந்தங்களை மேற்கொண்டுள்ள நிலையில் தற்போது BMW நிறுவனம் இந்த முடிவை எடுத்துள்ளது. ஜேர்மனியின் முனிச் நகரத்தை தலைமையிடமாக கொண்டு இயங்கும் BMW நிறுவனத்தில் உலகம் முழுவதும் சுமார் 1,50,000 ஊழியர்கள் பணிபுரிந்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஃபர்ஸ்டுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.